அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகாபாரதத்தில் கிளை கதைகளில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சௌகந்திகா மலர், இந்த மலரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மேபி 1 or 2 யாராவது ஒரு சில பேருக்கு இது தெரிய வாய்ப்பு இருக்குது. மகாபாரதம் படித்தவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. எனக்குமே தெரியாதுங்க. நானும் இந்த மலரை பற்றி கேள்விப்பட்டது கிடையாது. சௌகந்திகா மலர் இந்த மலர் பேர். இந்த மலரை பற்றி ஒரு கதை. பஞ்சபாண்டவர்கள் நமக்கு தெரியும். பாண்டவ சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மனைவி திரௌபதி பாஞ்சாலி வனவாசத்தின் போது பத்ரிகாஸ்ரமத்துக்கு வந்தாங்களாம். பத்ரிகாஸ்ரமம் அப்படின்றது ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. அந்த 5 பலசாலியானது யாருன்னா நமக்கு தெரியும், பீமன். பீமனும் திரௌபதியும் புனிதமாக கருதப்படுற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க, பத்ரிகாஸ்ரம வனம். அந்த பத்ரிகாஸ்ரமத்துக்கு வனத்தில் அவங்க நடமாடும்போது திரௌபதியோட பாதங்களுக்கு அருகில் ஒரு விண்ணுலக பூவான சௌகந்திகா அப்படின்ற அழகிய மனம் மிக்க மலர் விழுந்துதான். நடந்து போய்கிட்டு இருக்கையில், வாக்கிங் போகும்போதுன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் பீமனும் திரௌபதியும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அதோட அழகும் நறுமணமும் பார்த்திங்கன்னா நம்ம திரௌபதியை ரொம்ப வசீகரிச்சிருச்சு. அந்த மலர் மேலே அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. அப்போ அந்த மலரை நல்ல அழகான மலராக இருக்கே, பார்க்கவே ரொம்ப ஸ்மெல்லும் நல்லா இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு தோணியிருக்கு. நறுமணம் மிக்க மலராக இருந்திருக்கு. அதோட அழகு நறுமணத்தால் வசீகரிக்கப்பட்ட திரௌபதிக்கு அந்த மலரை இன்னும் அதிகமாக விரும்பினாங்களாம். அந்த மலரை எப்படியாவது இன்னும் கிடச்சா நல்லாயிருக்கும் அந்த பூ அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சாங்களாம். இதனால் பீமன் மலரை தேடி புறப்பட்டாராம். அந்த அம்மாவுக்கு அந்த மலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் அந்த அம்மாவுக்கு அந்த மலரை எப்படியாவது தேடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு பீமன் அங்கேருந்து கிளம்பிட்டாராம். காட்டு மிருகங்கள், அசுரர்கள், இந்த மாதிரி பல சாகச நிகழ்வுகள் நடந்துச்சான். அந்த பீமன் அந்த மலரை சௌகந்திகா மலரை எடுக்க போகும்போது, ஏன்னா அவ்வளோ நறுமணமிக்க மலர் இல்லையா, அப்போ எவ்வளோ தூரத்துக்கு போராட வேண்டியது இருக்கும். அது விண்ணுலக மலர் வேறு, வானுலகத்துலேருந்து இருக்கிற மலர் மாதிரி மலர். அப்போ அதை கிடைக்கணுன்னா எவ்வளோ போராட வேண்டியது இருக்கும். நம்ம பீமன் ரொம்ப போராடி இந்த மலரை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாப்புல. கந்தமாதன மலை அப்படின்னு ஒரு மலைக்கு அவர் வந்திருக்காப்புல. அங்கே சௌகந்திகா மலர் நிறைந்த ஒரு குளத்தை பார்த்துருக்காப்புல. நம்ம ஊரில் தாமரை குளம் சொல்கிறோம் இல்லையா, குளத்தில் தாமரை, அல்லி இதெல்லாம் பூத்துருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த மலையில், இந்த கந்தமாதன மலையில் ஒரு குளம் இருந்திருக்கு. அந்த குளம் நிறைய அந்த சௌகந்திகா மலரை அவர் பார்த்துருக்காப்புல. அந்த தோட்டமும் குளமும் செல்வத்தின் அதிபதியான குபேரனுக்கு சொந்தமானதான். அந்த தோட்டமும் அந்த கந்தமான மலை இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த குளம் இருக்குது இல்லையா, அந்த குளமானது செல்வத்துக்கு அதிபதியான குபேரனுக்கு சொந்தமான குளமாக. இதை மணிமான் மற்றும் குரோதவாஷா அப்படின்ற 2 அரக்கர்கள் வேற பாதுகாத்து வந்தாங்களாம். இந்த மலரை எடுக்க விடக்கூடாது, பாதுகாக்கணும்னு அவங்க 2 பேருக்கும் இது போல் கட்டளை போல். அந்த மணிமான் குரோதவாஷா அவங்க 2 பேரையும் நம்ம ஆள் பீமன் பயங்கரமாக சண்டை போட்டு கடுமையாக தாக்கி வெற்றி பெற்றுட்டார். வெற்றி பெற்று அந்த சௌகந்திகா மலரோட திரௌபதி கிட்டேயும் திருப்பி விட்டாராம். இது இதிகாச கதை. ஆனால் இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஹம்பி இருக்கு இல்லையா, ஹம்பியில் இருக்கிற பீமனின் நுழைவாயில் அடிவாரத்தில் திரௌபதி விரும்பிய விண்ணுலக பூவான இந்த சௌகந்திகாவோட மலரோட பீமன் திரும்பும் சிற்பம் வடிக்கப்பட்டிருக்கான் ரியலாகவே.